அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டில் நிறைய புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், அதாவது குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள். இந்த அட்டைகளுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள கைரேகை கைவிரல் பதிவு செய்யல அப்படின்னா ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்திகள் பரப்பியிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கான முழு தகவலும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் அட்டைகளை நம்ம எதற்காக பதிவு செய்யணும், கைரேகை பதிவு செய்யணுன்றது முக்கியமான ஒண்ணுங்க. அது ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லாம ஆதார் அப்டேட்டுமே கண்டிப்பா செய்யணும். அது தொடர்ந்து மொபைல் நம்பரும் அப்டேட் செய்யணும். ஸோ இது எங்க போயிட்டு செய்யணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஸோ இது எல்லாமே பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இது பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பத்தியும் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நமது சேனல் ரெகுலரா உண்மைத்தன்மையாகவும் இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷன் கார்டு ரத்து என்பது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைரேகை பதிவு செய்யாத காரணத்தால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்ற தகவல் தவறானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இதை மறுத்துள்ளது. ரேஷன் கார்டில் கைரேகை பதிவை புதுப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்க ரேஷன் கார்டுல கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணும். அதற்காக ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. அதை நீட்டிச்சு இப்போ ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நீட்டிச்சிருக்கிறாங்க. ஆனா இது செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்றது ஒரு வதந்திகள் மட்டுமே அப்படின்றத தமிழக அரசே தெளிவா விளக்கமா கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் ரேஷன் கார்டுகளில் கைரேகை பதிவை செய்யவில்லை என்றால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்ற வதந்தி பரவி வருகிறது. ஆனால் தமிழக அரசு இதை மறுத்துள்ளது. ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்ற செய்தி தவறானது என்றும் விளக்கம் அளித்திருக்காங்க. சரிங்களா? அதுல முக்கியமான அப்டேட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுகளில் கைரேகை பதிவை செய்யாத காரணத்தால் கார்டுகள் ரத்து செய்யப்படக்கூடாது என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஓகேங்களா? கைரேகை பதிவை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைரேகை பதிவு செய்யலைன்னா பதிவு செய்யறதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை அந்த ரீசனுக்காக ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கைரேகை பதிவு செய்யறதுக்கு எக்ஸ்டெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கார்டில் கைரேகை பதிவை செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா அந்த 5 பேருமே கட்டாயம் நீங்க கைரேகை கைவிரல் பதிவு செய்யணும். இது கட்டாயம். ஒருவேளை நீங்க பதிவு செய்யலைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் அரசு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த மாசங்கள்ல அரிசி யாரெல்லாம் கைரேகை பதிவு செஞ்சுட்டே வராங்களோ அவங்களுக்கு தான் அரிசி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஸ்டெப் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால எல்லாருமே கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செய்யுங்க. அடுத்ததா இகேஒய்சி செய்யாதவர்கள் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இகேஒய்சி என்பது ஒரு செயல்முறையாகும். இதன் மூலம் உங்கள் அடையாளத்தை சரிபார்க்க முடியும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தாங்கள் ரேஷன் கார்டில் உள்ள விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறது. இது போன்ற வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ரேஷன் கார்டில் கைரேகை பதிவை புதுப்பிக்க அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்லவும். அங்கு உங்கள் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு எண்ணை கொடுத்து உங்கள் கைரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தகவலை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இதை செய்யலைன்னா ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். தமிழக அரசு விதித்த கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். மத்திய அரசு தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இகேஒய்சி நடைமுறையை கட்டாயமாக்கியுள்ளது. இதை பூர்த்தி செய்யாவிட்டால் ரேஷன் கார்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் பெற முடியாது அப்படின்றது உண்மைதாங்க. அதாவது என்னன்னா, நீங்க இந்த ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள கட்டாயம் கைவிரல் கைரேகை பதிவு செய்யலைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து செல்லாது அப்படின்றது வதந்தி. ஆனா உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய மானிய விலையில் வரக்கூடிய ரேஷன் பொருட்கள் சரிங்களா, அந்த பொருட்கள் ஒவ்வொன்றாக வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கட்டாயம். அது மட்டும் இல்லாம இப்போ கைரேகை கைவிரல் யாரெல்லாம் பதிவு செய்யறாங்களோ, இப்போ ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் தான் கைரேகை கைவிரல் பதிவு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மட்டும்தான் அரிசி வரும். மீதி இருக்கிற 3 பேருக்கு அரிசி வராது. ஸோ இதுதான் ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கிறாங்க. இந்த கைரேகை கைவிரல் பதிவு செய்யறதெல்லாம் எதுக்காக அவசியமாக்கப்பட்டிருக்கு, கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, ஏன் இவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நிறைய முறைகேடுகள்லாம் நடந்துட்டு வருது. அது என்னன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்களுக்கும் அங்கேயே செட்டில் ஆனவங்களுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கும் சேர்த்து தான் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கும் சேர்த்து அரிசி வந்து வழங்குறாங்க. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்களோட பெயர்கள் வந்து இன்னமும் அவங்க குடும்ப அட்டையில பெயரை நீக்காமலே இருந்து அவங்களுக்குமே தமிழக அரசு அரிசி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, தமிழகம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கவங்க அதை வாங்கி பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் முறைகேடுகள். இந்த முறைகேடுகள்லாம் தவிர்ப்பதற்காக தான் இந்த கைவிரல் கைரேகை பதிவு செய்யறத கட்டாயமாக்கப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ நீங்க கட்டாயமே கைவிரல் கைரேகையை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் உடனே நீங்க ஆதார் நம்பர் கொடுத்து நீங்க அப்டேட் பண்ணிக்கணும், ஆதார் நம்பரையும். ஸோ அடுத்ததா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கட்டாயம் நீங்க அப்டேட் பண்ணணுங்க. இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதன் மூலியமா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு அட்டைக்கு வருது, எவ்வளவு விலையில கொடுக்குறாங்க, ஸோ இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இகேஒய்சி ஆனது தவறான முறையில் ரேஷன் பொருட்கள் வாங்குபவர்களை அடையாளம் காண உதவும். போலி ரேஷன் அட்டைகள் மற்றும் கள்ள சந்தை கூடுதல்களை தவிர்க்கவும் இது முக்கியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் இந்த கொண்டு வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இப்போது இகேஒய்சி பூர்த்தி செய்ய வேண்டிய கடைசி தேதி ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் மாற்றி இருந்தாங்க. அது இப்போ ஜூலை 30ஆக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மாசம். சரிங்களா? ஸோ இன்று இந்த செயல்பாட்டை பூர்த்தி செய்து கொள்வது அவசியம். இல்லையெனில் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இகேஒய்சி செயல்முறையை பூர்த்தி செய்ய இதோ சில எளிய படிகள் என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி நீங்க பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களே பாருங்க. முதலில் உங்கள் தொலைபேசியில் மீரா இகேஒய்சி மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் என்ற 2 செயலிகள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. பிறகு மீரா இகேஒய்சி செயலில் உங்கள் மாநிலத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் உள்ளூரை உள்ளிட்டு சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள ஆதார் எண்ணை செயலில் உள்ளிடவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அதை வந்து நீங்க ஓடிபி வந்து நீங்க போடணும். ஸோ அடுத்ததான் வந்து பிறகு முகத்தை வெரிஃபை செய்ய வேண்டும். முக ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய உங்கள் செல்போனில் கேமராவை பயன்படுத்தி எளிதாக முகத்தை ஸ்கேன் செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. பிறகு உங்கள் சரிபார்ப்பு முடிந்ததும் உங்கள் ரேஷன் கார்டில் பட்டியலிடப்பட்ட ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இந்த செயல்முறை நிறைவேற்ற வேண்டும். இல்லையெனில் அவர்கள் பெயர் கார்டில் இருந்து நீக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா இகேஒய்சி இணையத்தில் பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று அதற்குரிய ஆவணங்களை எடுத்து செல்லவும். அங்கு கடைக்காரர் உங்கள் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்கன்றத சொல்லியிருக்கிறாங்க. செயல்முறை ரேஷன் கார்டில் அத்தியாவசிய சேவைகளை பெற எந்த சிக்கலுக்கும் இடமில்லாமல் பயன்படுகிறது. அதனால் தாமதமாகாமல்
இன்றே இந்த வேலையை செய்திருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மறக்காம எல்லாரும் கட்டாயம் கைவிரல் கைரேகை பதிவு செஞ்சிருங்க. இல்ல ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்களும் கட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.